நடு வானத்துல காணாம போன இவரை பத்தி தெரியுமா? கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல எத்தனையோ நாடுகள் வரை தேடியும் இப்ப வரைக்கும் இவர் யாரு எங்க போனாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த கதை 1971ஆம் ஆண்டு நடந்திருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நவம்பர் 24, 1971ஆம் ஆண்டு போர்ட்லாண்ட்ல இருந்து வாஷிங்டன்ல இருக்க சியாட்டல் பகுதிக்கு ஒரு பிளைட் ஒன்னு பறந்திருக்கு. அந்த பிளைட்ல பயணிச்ச இந்த மர்மமான நபரோட பேர் தான் டிபி கூப்பர். அந்த பிளைட் நடுவானத்துல பறந்துகிட்டு இருக்கிறப்ப டிபி கூப்பர் அவர்கள் அங்க இருக்க ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு தன்னோட சூட்கேஸை திறந்து காமிக்கிறாரு சாதாரணமா. ஆனா உள்ள இருந்தது ஆபத்தான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். உடனே அங்க இருக்கவங்க ரொம்பவே பதறி போறாங்க. இத காமிச்சு ஃளைட் ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் டிமாண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சியாட்டல்ல ஃளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டேங்கர் இருக்கணும், அது கூடவே பாராசூட்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் கேஷ் கொடுக்கணும். கவர்மெண்ட்டும் வேற வழியே இல்லாம இவரோட டிமாண்டை கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பத்திரமா இந்த ஃளைட் சியாட்டல்ல லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே உள்ள இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள இருக்க பைலட்டையும் வேலை செய்யறவங்களையும் அப்படியே உள்ள ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃளைட்டை ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் டேக் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் வேற வழியே இல்லாம ஃளைட்டை டேக் ஆஃப் பண்றாங்க. ஃளைட் டேக் ஆஃப் ஆன 30 நிமிஷம் கழிச்சு நடு வானத்தை அந்த பாராசூட்டையும் கேஷையும் எடுத்துக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட படத்துல வர மாதிரி நடுவானத்தை வந்து குதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நபர் எங்க போனாரு, என்ன ஆனாரு, அது யாருன்னு யாராலையும் இப்ப வரையும் கண்டுபிடிக்க முடியல.